அனைவருக்கும் வணக்கம். பொங்கலை முன்னிட்டு கடந்த சனியன்று வெளியான பராசக்தி திரைப்படத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தில் ரவிமோகன், சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, அதர்வா மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தை சுதா கோங்கரா இயக்கியிருக்காங்க. அர்ஜுன் நடேசனோட இணைந்து அவங்க திரைக்கதை எழுதியிருக்காங்க. வசனத்துக்கு அர்ஜுன் நடேசனோட சேர்த்து மதன் கார்கேயும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்காரு. இது அவரோட இசையில 100வது படம். ரவி கே சந்திரன் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. சதீஷ் சூர்யா இந்த படத்துக்கு படத்தொகுப்பு பண்ணியிருக்காரு. படத்தோட கதை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாவே தமிழ்நாட்டில் ரியலாக நடந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. என்னன்னா 1950களில் தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டம்னு ஒன்று நடந்துச்சு. அந்த போராட்டத்தை மையப்படுத்தி தான் இந்த மொத்த படமே போகுது. அந்த காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலங்கள்லையுமே இந்தியவே ஒரே மொழியாக நம்ம கொண்டுட்டு வரணும், மற்ற எந்த மொழிகளையுமே அரசியல் மொழியாக உருவாக்கக்கூடாது, ஆட்சி மொழியாக வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீவிர திணித்தலை எல்லா மாநிலங்கள் மூலம் மேலேயும் திணிச்சாங்க. ஒரு இந்திய திணிப்பாகவே செஞ்சாங்க. ஸோ அதைய எதிர்த்து ஒரு மாணவர் படை போராடினாங்க. அந்த மாணவர் படையை பற்றி தான் இந்த மொத்த படமே பேசுது. ஸோ அந்த மாணவர் படையை எப்படியெல்லாம் அரசியல்வாதிகள் கையாண்டாங்க, அவங்களை எப்படியெல்லாம் எதிர்த்தாங்க மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறதா இந்த மொத்த படமே பேசுது. அந்த மாணவர் படைங்கிறது பார்த்தீங்கன்னா புறநானூற்று படை அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் மாணவராக இருக்கிறப்பவே அவரோட தலைமையில் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதை எதிர்க்கிறதுக்காக இன்டெலிஜென்ட் பியூரோ ஐபியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்ட அதிகாரி தான் ஜெயம் ரவி. ஸோ முதல் காட்சியிலேயே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. அதன் மூலமாக ஜெயம் ரவி தன்னோட பதவியும் இழந்துட்டு ஒரு 6 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்காரு. மறுபடியும் அவர் இந்த மொழி போராட்டத்தை எதிர்க்கிறதுக்காகவே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்படுறாரு. ஸோ அப்படி வர்றப்ப சிவகார்த்திகேயன் என்ன ஆனாரு, அப்போ அந்த மொழி போராட்டம் எந்த அளவுக்கு சூடு பிடிச்சது அப்படிங்கிறதா இந்த படத்தில் பேசியிருக்காங்க. ஸோ இதில் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரவி கே சந்திரனோட ஒளிப்பதிவு. அவர் கொஞ்சம் கூட வஞ்சனையே இல்லாமல் மணிரத்னத்து கூட தான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு நேச்சுரல் லைட்டிங்கில் ரொம்ப அருமையாக இந்த படத்தை ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 100வது படங்கிறதுனாலேயே என்னமோ எப்போவுமே நல்லா தான் இசையை அமைப்பார் ஜிவி பிரகாஷ்குமார். இந்த படத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே எஃபர்ட் போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு பின்னணி இசையில் அவர் கொஞ்சம் கூட வஞ்சனையே வைக்காமல் பண்ணியிருக்காரு. ஆனால் பாடல்கள்னு வர்றப்போ ஒரு சில பாடல்கள் தான் நம்மளுக்கு கேட்கறபடியாக இருக்குது. நிறைய பாடல்கள் அப்படியே ஓட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு 50% திரைக்கதை ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி இது முழுக்க திமுகவுக்கு ஒத்துதர வேலையை தான் இந்த படம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி ஒரு காட்சி வர்றப்பவே அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சாதாரண ரசிகன் கூட உணர்ற மாதிரி தான் அந்த திரைக்கதை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் கொஞ்சம் சுதாகங்கரா பார்த்து இருந்திருந்தாங்கன்னா உண்மையிலேயே நல்ல படமாக வந்திருக்கும். இன்னொரு முக்கியமான மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சிறையில் இருக்கிற அண்ணாதுரை ஒரு போலீஸ் அதிகாரி கேட்பாரு, உங்க போராட்ட மாணவர்களை நீ இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. அண்ணா சொல்ற மாதிரி ஒரு வசனம் வச்சிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியே போராடுற மாணவர் படைக்கும் எங்கள் கழகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஆனா போராடின அந்த தம்பி யாரா இருந்தாலும் இனிமே அவன் என்னோட உடன்பிறப்பு தான், என்னோட தம்பி தான், அவருக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு மொழி போராகட்டும் இனப்போராகட்டும் எங்க எது நடந்தாலும் அது யார் பண்ணியிருந்தாலுமே அதற்கு தங்களோட கட்சியோட லேபிளை ஓட்டுற வேலையை தான் அந்த காலத்திலிருந்தே இன்றைய வரையிலுமே திமுக பண்ணிட்டு வருதுங்கிற மிகப்பெரிய அரசியலை ரொம்ப சாவகாசமாக சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த ஒரு சீன்லேயே. ஸோ இதை பார்க்குறப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கே பல பேர்த்துக்கு இது உறுத்தலாக கூட இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. அவ்வளவு நகைப்பாக இருந்துச்சு. ஒரு கழகத்தை இவ்வளவு அவங்க சப்போர்ட்லேயே இவ்வளோ தூரம் எள்ளி நகையாடி இருக்காங்க. இந்த படத்தில் இன்னொரு கூடுதல் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதர்வாவோட கேரக்டரைசேஷன். ஸோ சிவகார்த்திகேயனோட தம்பியாக அவர் வராரு, அவரும் ஒரு மாணவர் அணி போராளியாக இருக்கிறாரு, திடீர்னு அவர் செத்து போயிடுறாரு. ஸோ அவரோட கேரக்டருக்கு உண்டான வெயிட்டேஜ் எந்த இடத்துலையுமே கொடுக்கப்படல அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு உண்மையிலேயே ரொம்ப உறுத்தலாக இருக்குது.
அதே மாதிரி ஜெயம் ரவியோட கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு உண்டான வில்லன், அதாவது அவர் தான் தேசபக்தி அப்படின்னு பேசுறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நடுவண் அரசு எது சொன்னாலும் அதை கேள்வியே கேட்கறவங்க தான் உண்மையான தேசபக்தர் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமா அவரோட கேரக்டர் மூலமா வச்சிருக்காங்க. அந்த வகையில பாராட்டுதலுக்குரியது அவரோட கேரக்டர். ஆனா ஒரு வில்லனுக்கு உண்டான மேனரிசம் எல்லாமே அவர் பண்ணாலும் கூட இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா அவரோட கேரக்டரை வடிவமைச்சிருந்தா இன்னுமே சிறப்பா அவரோட கதாபாத்திரம் பேசப்பட்டிருக்கும். இந்த படமும் முழுக்க முழுக்க அரசியலை பற்றி தான் பேசுது. அதுவும் 1960s அண்ணா தலைமையிலான திமுக அரசு எடுத்துக்கிட்ட மொழி போராட்டத்தை வச்சு தான் இந்த படம் முழுக்க வந்திருக்கு. அப்படி இருந்தும் இந்த திமுகவுக்கு இந்த படம் வலு சேர்க்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.